அப்படி இது உள்ளே வச்சுட்டு போய் மாட்டிக்கோ. அது வெளியே, அது உள்ள. ஏய் நான் வரமாட்டேன். ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ஏய் மாட்டிட்டியா? நல்லா இல்லை இரு. எனக்கு நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லை. இது எதுக்கு ஆன் பண்ண? இது போடுறதுக்கா? ப்ளூப்பர்ஸ். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ கரெக்டாக இருக்கு. ஏய் இது தொங்குது. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இது மேலே வரணும். இது மேலே வரும். அந்த ஸ்பீக்கர் மேலே வரணும். இல்லைன்னா கீழே வச்சுக்கோ. கீழே வச்சு நீ பேசுறது கரெக்டாகவே கேட்கும். நான் இங்கே வச்சுறேன். கீழே வச்சுட்டா? கீழே வச்சுரு, அது கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்படி வச்சுக்கோ. என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஓகே. என்னடி வாய்ஸ் இது? எனக்குலாம் பழக்கமே இல்லை. எனக்கும் தான் பழக்கம் இல்லை. வேர்வையத்தோட தெரியுது, நீ மூடு. வேர்க்குது. ஓகே. ஹே கைஸ், இன்னைக்கு நியூ இயர் சிவானி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். சப்ஸ்கிரைபர்ஸே 9 பேர் தான் இருக்காங்க. சரி 9 பேருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணி கப்புள் vlog சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக நியூ இயர் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பேசு நீ பேசு. நான் உன்னை பார்க்குறேன். பேச வராது, தெரியாதுங்க, பேச வராதுங்க. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோனால சிவானிக்கு பேச வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ நம்மளோட ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வீடியோ தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓ குரலி வித்தையா? ஓகே கைஸ், இப்போ என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நான் ஒரு 20 ஃபோட்டோஸ் கிட்ட நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிவானி வந்து அவங்களோட 20 ஃபோட்டோஸ் கிட்ட செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக 1 by 1 போகலாம். ஹே நல்லா இது ஃபுல்லாக காமி. நான் என்ன ஃபோட்டோவை தான் ஜூம் பண்ணுவேன். ஏய் இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக 11th அப்போ எடுத்தது. 11th அப்போ எங்கள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்லையா? 11th ஸ்டாண்டர்டில் கரெக்டாக இந்த அப்படியே படிக்கிற பையன் மாதிரி. ஐயோ அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஃபர்ஸ்ட் ஆளாக உட்காந்துட்டு. நம்மளாம் படிக்காத பையங்க. நம்மளாம் மதிக்கவே மாட்டாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாரு. அந்த லுக் இருக்கு மூஞ்சி. ஓகே, இது வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் போயிருந்தோம் மார்னிங். ப்ராக்டிஸ் பண்ணப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது. ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. இது ஸ்கூல். இது வந்து எப்போன்னா கரெக்டாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ஐயோ நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இதுவும் கரெக்டாக 11th ஸ்டாண்டர்ட் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். அந்த கிரவுண்டில் என்பிஆர் கிரவுண்டில் அண்டர் 19 மேட்ச்சு கரெக்டாக அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ இது. வேற ஒன்று மேலே போக மாட்டேங்குது. கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஓகே, இது காலேஜா? இது வந்து காலேஜ் தேர்ட் இயர். காலேஜ் தேர்ட் இயரில் எடுத்த ஃபோட்டோ இது. காலேஜ் தேர்ட் இயரா? ஆமாம் தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. கரெக்டாக காலேஜ் தேர்ட் இயர் 2017. ஆமாம் 2018. நான் செகண்ட் இயர்னா நீ தேர்ட் இயர். ஆமாம், நான் 18ல். நீ 18ல் தேர்ட் இயர், நான் தேர்ட் இயர். நீ ஆர்ட்ஸ் தேர்ட் இயர், நான் இன்ஜினியரிங். கரெக்டாக 12th முடித்த லீவில் எக்ஸாம் எழுத போனோம். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ கோயம்புத்தூரில். இந்த ஃபோட்டோ தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக டிபி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபோட்டோ எனக்கு எஃபியில் எல்லாத்துலேயுமே. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ரவுடி செயின், கையில் பேண்டு. இது வந்து என்னோட ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸ். உனக்கு சந்தனம் வச்சா அழகாக இருக்கு, வைக்கலாம்ல.
சந்தனம் வந்து ஸ்கூல் டைமில் ஃபுல்லாக நான் இப்போ சந்தனம் நானும் ஸ்கூல் டைமில் சந்தனம் தான் வைப்பேன். கரெக்டாக பொங்கல் அப்போ எடுத்த ஃபோட்டோ, நல்லா இருக்கு. மாட்டு பொங்கலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறியோ? ஆமாம், ஃபஸ்ட் டைம் வேட்டி கட்டி எடுத்த ஃபோட்டோ அது அந்த டைமில். இது வந்து சும்மா ரூமில் எடுத்தது. இது காலேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து கரெக்டாக 3rd இயர் அப்போ எடுத்தது. கூர்க் போயிருந்தோம். இது 3rd இயர். 3rd இயர். இந்த லுக்கு 3rd இயர். காலேஜ் 3rd இயர் அப்போ எடுத்த லுக் இது. என்ன 2017 போட்டு சொல்கிறேன், நான் காலேஜ் 3rd இயர். ஆமாம், 2017னா 3rd இயர் தான் வரும். சாரி, செகண்ட் இயர். என்னோட முன்னாடி செட்டு தானே? முன்னாடி செட்டு. இது சும்மா காலேஜ் அப்போ எடுத்தது. நல்லா இருக்கும் அந்த ஃபோட்டோ. பாவமாக இருக்கு எனக்கு ஒன்று பார்க்க. ஐய, நான் பாவம்லாம் இல்லை, நான் தான் ரவுடி. நானும் ரவுடியா? யாரோ எங்கேயோ பார்த்துருக்கேன் அந்த look. யார? என்னையவா? ஆமா. போன ஜென்மத்தில் பார்த்துருப்பீங்க. ஐயோ, இந்த ஜென்மமே போதும். கொடைக்கானல். இது வந்து ஊட்டி. நாங்கள் ஊட்டி 12th லீவில் வந்து ஊட்டியை பற்றி பேசக்கூடாது. 12th லீவில் ஷூட் பண்ண ஒரு ஃபோட்டோ. எனக்கு பிடிக்காத ஊர் ஊட்டி. ஊட்டியா? பிடிக்காது. சம்பவம் பண்ணி விட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. போவே மாட்டேன் வாழ்க்கையில் நான். ஊட்டியை பற்றி பேசக்கூடாது. ஊட்டின்னு பேர் சொன்னாலே ஊட்டினாலே எனக்கு கடுப்பாயிடும். பயமா? ஏய், இது கரெக்டாக யாரா அந்த பையன்? காலேஜ் செகண்ட் இயர் அப்போ எடுத்த ஃபோட்டோ. ஃபஸ்ட் இயர் அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. கரூரில் மேட்ச் போயிருந்தப்ப செட்டிநாடு இது காலேஜ். வந்து 6th ஸ்டாண்டர்ட் பையன். இது 6th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னா என்னது இது? ஹேண்ட்ஸம் பாய். ஆனால் உனக்கு அப்போலேருந்து இப்போ வரை என்ன தெரியுமா, 2 புறம் ஒன்றா இருக்கு. மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில, மாறி இருக்க ரொம்ப. பாவமா சரி, அப்போல்லாம் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் பாரு. வீக்காக இருக்க. ஒல்லி இல்லை, அதுக்கு பேர் வீக். வரும்ல. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணும்? நீ என்ன பார்க்கணும்? ஓகே, நெக்ஸ்ட்டு சிவானி ஃபோட்டோஸ்குள்ளே போகலாம். மேடம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. நான்லாம் உங்களுக்குலாம் இருக்க மாட்டேன். சீரியஸாக கைஸ், நான் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கல. ஜஸ்ட்டு அவங்க செலக்ட் பண்ணி வச்ச ஃபோட்டோஸ் இப்போ தான் நான் ஓப்பனே பண்ண போனேன். இல்லை, அப்போ நான் மட்டும் பார்த்துருக்கேன். நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் 1-2 பார்த்துருக்கேன், ஆனால் மோஸ்ட்லி இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, பார்ப்போம். ஹேய், இதான் இந்த பிள்ளையா? இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்டா? என்ன பல்லு? பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. எனக்கு இந்த பல்லே இருக்காது. இப்போ கூட ஒட்டி தான் வச்சிருக்கேன். ஆமாம், தெரியாது. இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். இப்படி தான் ஒட்டி வைப்பாங்களோ. என்னது இவ்வளோ கேப்பு சின்ன பிள்ளையில? அப்போ உனக்கு கேப்பே வந்தது சின்ன வயசுல. நடிக்காத தயவு செஞ்சு. இந்த சின்ன பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கும். இப்படி அழகா இருக்கனா லேடிஸ் கெட்டப்பில். நல்லா இருக்கு, நைஸ். ஏய், என்ன ஹே? ஜப்பான் பிள்ளை மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஆமாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஹைட்டாக இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, உங்கள் ஜீனே அப்படி தானோ? ஹைட் ரொம்ப ஹைட். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் டான்ஸ் காம்படிஷனில் கடைசி ரோவில் தான் நிற்பேன். உங்கள் கிளாஸில் நீ தான் ஹைட்டா? அப்படின்னு சொல்லலாம். கடைசி நான் அப்பயே கண்ணுக்கு கீழெல்லாம் லிப்ஸ்டிக்கை போட்டு சொக்க தங்கம் ஜுவல்லரி. லூஸு டான்ஸ். இது எல்கேஜி. இதுவும் டான்ஸ் காம்படிஷன் தான். தொடர்ந்து 4 வருஷம் ஆடினேன். எல்கேஜி. இர்ஃபானோட சின்ன வயசுக்கு இவர் இருப்பான்ல, யூடியூபர் இர்ஃபான். அப்படியா இருக்க? ஆமாம். இருப்பேன் நான். வாயப்படாம இப்படி பாப் கட்டிங் இப்படி மொட்டை அடிச்சிருந்தா அப்போ நான். எல்லாத்துலேயும் தான் இருக்கும் வாய். என்ன அடுத்தது பாரு, யூகேஜி. அது நல்ல ஹைட் சிவானி. பத்தில நல்லா இருக்கு. யூகேஜி தான். நைஸ். ஆனால் அதே ஃபேஸ் கட் தான் இருக்கு. ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இந்த பாப் கட்டிங் தான். இப்போ எத்தனாவது வரைய பாப் கட்டிங் பண்ணீங்க? ஒரு செகண்ட்.
செகண்டரி ஃபுல்லாகவே எல்லா பேரும் பாப் கட்டிங் தானா? இந்த ஹேர் ஸ்டைல் தான். ஓ வாவ். சத்தியம் பண்ணி சொல்லாது வாவுன்னு. நீ சத்தியமாக சொல்ல. காலேஜில் நிறையா ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க போலியே சிவானி உனக்கு. நானா யாராவது பார்த்தா தான் உண்டு. ஏன் சிரிக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஏதோ நர்ஸ் சத்தியம் நல்லா இருக்கேன். நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கொடூரமாக இருக்கேன் மனசாட்சிலையும் நல்லா இருக்குங்கிற பற்றியா அந்த மாதிரி இருக்க இது. சின்ன வயசில் இது வந்து சின்ன வயசுலாம் இல்லை, காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஓ இது வந்து அது என்னது, அதான் கொடைக்கானல். கொடைக்கானல் எடுத்த ஃபோட்டோ அது. பரவாயில்ல, எங்கள் ஊருக்குலாம் வந்திருக்கு. ஐயோ அப்போ எனக்கு தெரியாதுப்பா, இது திண்டுக்கல் மாவட்டம்னே எனக்கு தெரியாது கொடைக்கானல். நான் வந்திருக்க மாட்டேன். நைஸ். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட். இன்னும் இப்படி இருக்க? வேற எப்படி இருப்பாங்க? ஏதோ வேற ஏதோ பிள்ளைன்னு நினைக்கிறேன். நான் தான்டா அது. தங்கச்சி எதுவும் இருக்கா உனக்கு? தங்கச்சிலாம் இல்லை, அக்கா தான். ஏதோ குழந்தை பிள்ளை மாதிரி இருக்க. இது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான். பார்த்தியா என் ஃபேஸ் எவ்வளோ பிம்பிளாக இருக்கு பாரு. அந்த டைமில் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் நடக்கும், அதனால் ஏன் இப்படி பார்க்குற அப்படி இருந்து நீ நினைக்கிற நிறையா hormones நிறையா இல்ல. நிறையா சைட்டிங்கை போட்டிருப்பேன், அதனால் உனக்கு pimples அதெல்லாம் சைட்டிங்லாம் இப்போ கூட நான் சைட் அடிப்பேன் தான் உன்னை தவிர. நெக்ஸ்ட் இன்னுமாடா அதை நம்புறீங்க சைட் அடிச்சா பிம்பிள்ஸ் வரும்னு? யாரா அவன்? இவன் தான்டா பியூர் 90s கிட். யாரா அவனுக்கு சொல்லி கொடுத்தா? ஆனால் அப்போ இருக்க ஃபேஸ் கட் இப்போ இல்லை, வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க. சின்ன பிள்ளையில் ஒரு மாதிரியும் பெரிய பிள்ளையானோடனே ஒரு மாதிரியும் இருக்கு. அப்போ இது நல்லா இல்லை. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லை? நல்லா இருக்கு மேடம். இந்த பயம் இருக்கட்டும். இது எப்போ? காலேஜ் ஃபஸ்ட் இயர், அதே ட்ரெஸ் தான். ஓ அப்போ போட்ட அதே ட்ரெஸ்ஸு. அப்படியே இன்னசென்ட் மாதிரி, எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி இருக்க. எனக்கு இப்பவும் எதுவுமே தெரியல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அது கரெக்டு தான். ஹேர் ஸ்டைலை பார்த்தியா? ஹேர் ஸ்டைல நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த டைமில் ட்ரெண்டான ஹேர் ஸ்டைல் அது. இந்த ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல் தெரியுமா? அது இந்த பஃப் மாதிரி தலையில் எப்படி இவ்வளோ தூரம் இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்கும் தலையே. டேய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேடா பார்வை. அது பாரு. அந்த மாதிரி இது ஒரு ஸ்டைலா? எப்போ? 2016 காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயர் எங்கேயோ போயிருந்தேன், மறந்துடுச்சு. இதுவும் அதே தான். ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு சிவானி உனைய. ஆனால் இங்கேன்னு தான் தெரில. வாவ், ஏய் சிவானி யார் இது? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் தான்டா அது. இன்னும் இப்படி வச்சிருக்க பொட்ட. இது நல்லா இருக்கு. எங்கே எடுத்தது? எங்கே எடுத்தது? இது வந்து இதுவும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் எடுத்தேன். சூப்பராக இருக்குது இந்த ஃபோட்டோ. அப்போவே எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிட்டு. நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ. நிறைய ஃபேன்ஸ் சுற்றிருப்பாங்க போலையும் பின்னாடி காலேஜ்லேயே. இது எங்கே எடுத்தது? காலேஜ் ஞாபகப்படுத்துகிற. காலேஜ் ஃபஸ்ட் இயரா? புண்ணாகுது. காலேஜ் செகண்ட் இயரா ஃபஸ்ட் இயரா? இரு, நான் வேற எங்கேயோ போயிட்டேன். எனக்கு என்னடா தெரியும்? ஸ்கிப் பண்ணிடு. ஸ்கிப் டு தி குட் பார்ட். ஸ்கிப் டு தி பேட் பார்ட். நல்லா இருக்கு. ஏய் என்ன ஏய்? 10th தானே இது? 9th எப்படி தெரியும் உனக்கு? இது பார்த்துருக்கேன் இந்த ஃபோட்டோ முன்னாடி. நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுது. எங்கேயும் பார்க்கிறோம் என்னென்ன சொல்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் தான். வீட்டில் தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இந்த பிள்ளைய பாரு. அந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கு சம்மந்தம் இருக்கா சொல்லு. எப்படி நீ கேவலமாக இருக்குன்னு சொல்ல. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். கேவலமாக இருக்கு. பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. கடைசியா மறக்காம இருக்கா கேக். நல்லா தான் இருக்கு. இல்லை நீ உண்மையை சொல்ல, கோச்சிக்கலாம் மாட்டேன், அடிக்கலாம் நல்லா மாட்டேன். தான் இருக்கு. அடிக்கலாம் மாட்டேன். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. நல்லா தான் இருக்கு மேடம். அடிக்க மாட்டேன். ஓகே, பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு வாட்டி.
பார்க்கலாம் ஒரு தாட்டி, நாட் பேட். வேறு ஏதோ பிள்ளை மாதிரி தான் இருக்குது, முன்ன மாதிரி தெரில. எனக்கு பிடிக்காத ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன். இது எங்க? வெய் சிவானி அது? எஸ். வாவ். எங்கன்னு சொல்லு பார்ப்போம். கொடைக்கானல். ஊட்டி. ஊட்டி அது? பேக்ரவுண்ட் கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ஊட்டி நல்லா இருக்குது. எங்கள் போட்டிங் போகும்போது எடுத்ததா? சிவானி என்ன மிரட்டுற? அது நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. மிரட்டிக்கிட்டு இருக்கியேப்பா. மிரட்டிட்டு இருக்குன்னு சொல்லி என் காதில் வேற மாதிரி இருந்துச்சு. தெரிக்குதே ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ இப்போ தான் பார்க்குறேன், நல்லா இருக்கு. 3rd இயர் அது? 2nd இயர். 2nd இயர் செமையாக இருக்குது. இது வந்து ஒரு ரிலேட்டிவ் கல்யாணம் அப்போ எடுத்தது. குரூப் ஃபோட்டோ இது. அப்போலாம் கரெக்டாக அந்த ஃபேஸ் கட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இருக்க ஃபேஸ் கட் உனக்கு? காலேஜ் 2nd இயர் தான் அது. அப்போதான் அப்போ தான் பஃபாக சப்பியாக இருக்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் த்ரெட்டிங் பண்ணேன். கண்ணு ஐப்ரோஸா? எவ்வளோ முடி இருக்கு பாரு எனக்கு. ஆமாம், அப்படின்னா அவ்வளோ ஹேர் இருக்குது, இப்போ தான் குறைஞ்சிச்சு. இல்லை இப்பயும் இருக்குது நல்லா. வாயை திறக்கல, அது கண் பார்வைக்கே அசைகிறிய நீ. உனக்கு மட்டும் கொட்டவே மாட்டேங்குது முடி. எனக்கு அங்கே பாரு எவ்வளோ தூரம் ஏறி போச்சுன்னு. மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஓட்டிக்கோ. முடியே கொட்ட மாட்டேங்குது. கொட்டையா போக. இது வந்து அபி கல்யாணம் அது. ஓ, இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சாரி தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டியிருந்தேன். சரிடா சரி. அப்படியே ஒல்லியா இருக்குங்க எங்க அம்மா சாரி. நல்லா இருக்குது. எப்போ 3rd இயரா 2nd இயரா? ஃபர்ஸ்ட் இயர்லேயே. ஃபர்ஸ்ட் இயர்ல கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு? 2nd இயர். ஆமாம், 2nd இயர். நல்லா இருக்கு. மாமா பையன். நல்லா இருக்கு. எவ்வளோ தெரியுமா ஜாலியாக இருந்தோம். இதை பாரு. யாரா அந்த புள்ள? உனக்கு தெரியுமா, ஒரு கேமரா இருக்கும்ல, யூ கேம்ப். ஆமாம், யூ கேம் பர்ஃபெக்ட். எல்லாரையும் வெள்ளையாக காட்டும். வெள்ளையா காட்டும். ஆனால் இவ்வளோ வெள்ளலாம் இல்லை. நான் பெயிண்ட் அடிச்சு உன் கலரை மாத்தினா தான் இந்த ஊர்லயாவது நீ விலை போவதாயே. ஆனால் அது வேற யாரோ மாதிரி இருக்கு, முன்ன மாதிரியே இல்லை. நான் தான்டா அது. ஃபைனலி நான் வந்து இன்னும் கடைசி ஒரு ஃபோட்டோ காட்டு. ஓ மை காட். யாரா நீ? நான் தான். நீ அது? இப்போ இவ்வளோதான் இருக்க? 75 kgs. கொரோனாவில் சாப்பிட்டு நல்லா உடம்பு 75 kgலேருந்து 64 kg வந்திருக்கேன். இந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்லா இருக்கு. 2020 மேலே பாரு. ஆகஸ்ட் 19, 2023 போட்டிருக்கு. ஆமாம். ஓ மை காட். பிஃபோர் ஆஃப்டர் போட்டுருவோம் இன்ஸ்டாவில் போஸ்ட். பிஃபோர் அப்போ அப்படி ஆனால் நீ போயிடுவ. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் அது மேரேஜ். இப்போ எப்படியா நான் அடுத்த வருஷம் ஆகிறேன்னு வச்சுக்கோதே மூஞ்சில் நீ ஓடி போயிடுவ. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லு. போய் தொலை. ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து திருப்பி அவங்க வந்து மீட் பண்ணுறோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ திருப்பி பார்த்து எடிட் பண்ணும்போது தான் தெரியும். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டுங்க. கண்டினியூஸாக பேசாத, எனக்கு மைண்டு வேற. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், மோட்டிவாக இருக்கும். நாங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு வீடியோலாம் இல்லை, கேவலமான வீடியோ தான், கிரிஞ்சாக இருக்கும். கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க, ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஓகே, எடிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை சொல்லு. பாய். பாய். டாடா. டாடா. See you.